கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு தந்த புது வாழ்வு என்கிற ஊழியத்தின் சார்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள மிகுந்த ஆசை உள்ளவனாயிருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு பேச இருக்கிற வார்த்தையின் தலைப்பு எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே விசுவாச பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, காலத்தையும் நேரத்தையும் சமயத்தையும் ஆண்டையும் உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். ஆங்கில வருட பிறப்பிலே ஜனவரி மாசம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கும் பின் என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பு இறப்பை வைத்துதான் நாட்களை, மாதங்களை, வருஷங்களை உலகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தபடியாக வார்த்தையை அவருடைய ஆயுசு நாட்களை குறித்து காலத்தை உருவாக்கின தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசியாகிய கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவரை நேசிக்கிறவர்களாகிய ஒவ்வொருவரும் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் மனித கொலைபாதகன் பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறவன். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வாரான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானும் உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக மனு குலத்துக்கு எதிராய் செயல்படுகிற சத்துருடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவ சமூகத்திலே காத்திருந்து செபித்து ஜெயம் எடுத்து நாட்களை ஜெயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அதான் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இந்த நாளிலும் காலங்கள், நாட்கள், காலங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக வேதத்திலே நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாபு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை செய்கிறவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படியாய்ப்பட்டவர்களை விட்டு விலகு. எனக்கு அன்பானவர்களே, அந்த 1லிருந்து 5 வரை, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு நம்ம வாசித்த அதே பகுதி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு இந்த நாட்களிலே நிறைவேறுகிற ஒரு காலமாக இருக்கிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கொடுக்கப்பட்ட எத்தனையோ, மேலும் மனுஷர் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இப்படியாப்ப நம்ம வாசித்த தீமைகள், அந்த நாட்களில் இப்படியாய்ப்பட்ட தீமைகள் கிடையாது. இது கடைசி நாட்களிலே தேசத்திலே நடக்கிற கொடூர காலம். உதாரணத்துக்கு கொலைகள், களியாட்டங்கள், மார்க்க பேதங்கள். எனக்கு அன்பானவர்களே, பெத்த பிள்ளைகளே தாய் தகப்பனை சொத்துக்காக கொலை செய்கிற ஒரு பொல்லாத கடைசி காலம். சொற்ப ஆசைக்காக கணவனையே
மனைவி கொலை செய்கிற காலம். இனி சந்தேகம் என்கிற பேர்வையிலே சொந்த மனைவியை கணவன் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்கிற காலம், கடைசி காலம். இதற்கு ஒண்ணுமே மனிதரோடு நாகரிகங்கிற போர்வையிலே தேசத்திலே நடக்கிற வேசித்தனங்கள், கொலைகள், கொள்ளைகள், தேசத்துல எவ்வளவு கட்டுப்பாடு பண்ணினாலும் மீறி நடக்கிற இதெல்லாம் கடைசி காலத்திலே நிறைவேறுகிற ஒரு காலம். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து இந்த கொடூரமான காலத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், சோதோம் கோமோரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு காரணமே ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மீறி விசுவாச பிள்ளைகள் நடந்ததினாலே. ஆணோடு ஆணும், ஆணோடு பெண்ணும், பெண்ணோடு ஆணும் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் நாகரீகம் அந்த நாட்களிலே சோதோம் கோமோரா பட்டண நாட்கள் ஆதியாகமம் 19வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது, அந்த நாட்களிலே சோதோம் கோமோரா மக்கள் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் உறவு வைத்து மிருக வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அதனால் ஆண்டவருடைய கோபம் தேசத்திலே அது அந்த தேசத்தை சுட்டரிக்கப்பட்டது என்று வேதம் 19வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அமெரிக்க தேசம், அமெரிக்கா பொருளாதார சீரழிவுக்கு காரணமா இருந்தது. அவர்கள் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு சட்டத்தை போட்டு விட்டபடினாலே அதே சட்டம் இந்திய தேசத்திலையும் பாஸ் ஆகியிருக்கிறது. அப்படி என்றால் தேசத்திலே நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை சமீபம், கடைசி காலம், மேலும் கடைசி நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிற இந்த கடைசி காலத்திலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னும் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1-4 வரை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. இந்த பார்வோன் சொப்பனத்தை நான் பரிசுத்த வேதாகமத்திலே பிரித்து இப்படி பேச ஆசைப்படுகிறேன். பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறான். அப்போது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்கிறது. இந்த 7 பசுக்கள் காலங்களை குறிக்கிறது. 7 காலங்களை கூட வைத்துக் கொள்ளலாம். கிருபையின் காலம், ஆசீர்வாதம் காலம். புஷ்டியும் பசுமை என்று சொல்வது மகிழ்ச்சியான காலம், செழிப்பின் காலம், சுவிசேஷ அறிவிக்கிற காலம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை பாவிலும் பிரதான பாவியாகிய நான் பிரசங்கிக்கிறேன்னு சொன்னால் இதுதான் இந்த கிருபையின் காலம். இந்த காலங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே இந்த கிருபையின் சந்தோஷ நாட்களை கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷ அறிவித்து நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வது வசனம், ஆதியாகமம் 41:3வது வசனம் சொல்லுகிறது, அவைகளுக்கு பின் அபலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. அபலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, அந்த சொப்பனத்தின் அர்த்தம், அந்த பார்வோன் காண்கிற அந்த சொப்பனம் 3வது அதிகாரம் அவை 1வது 1-2 வசனம், அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலே ஏறி வந்து புல் மேய்கிறது. 2வது தொடர்ந்து ஆதியாகமம் 41:3-4 சொல்லுகிறது, அவைகளுக்கு பின் அபலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அழகும் புஷ்டியுமான அந்த செழுமையின் பசுக்களை இந்த அபலட்சணமும் கேவலமுமான அந்த 7 பசுக்கள் அவைகளை அந்த கிருபை அந்த பசுக்களை பட்சித்து போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம் சொல்ல போனால், இந்த செழிப்பின் கால நாட்களுக்கு பிறகு கடைசி நாட்களில் அந்த பொல்லாத காலம், ராக் காலம் வரப்போகிறது. அது அந்தி கிறிஸ்து காலம். இந்த 7 பசுக்கள் 7 ஆண்டாம். இந்த 7 ஆண்டு ஆண்டவராகிய தேவ அந்தி கிறிஸ்து கரத்திலே கொடுக்கிற காலம். கடைசி நாட்களிலே தேசத்திலே ஆண்டவருடைய 1ஆம் வருகைக்கு பின் அந்தி கிறிஸ்து அரசாளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த ராக் காலம் பயங்கர இருளின் காலம்,
பஞ்ச காலம், கொடிய காலம், அந்திகிறிஸ்து காலம் தேசத்திலே ஜனங்களை ஆசாள போகிறது. அந்த 7 அந்த அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அவைகளைத்தான் குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கிருபையின் காலத்திலே, செழிப்பின் நன்மையின் காலத்திலே, சுவிசேஷ அறிவிக்கிற காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, தேவனை மகிமைப்படுத்தி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கரைதிரை பிழையற்றவர்களாக அவருக்கு பிரியமாக நம்ம வாழ்ந்தால் இந்த கிருபையின் நாட்களிலே நம்ம தப்புவிக்கப்படுவோம். அந்த ராக்காலம், பஞ்சகாலம், அந்திகிறிஸ்து காலத்திலே ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார். அவருடைய வருகையிலே நம்மை எடுத்துக் கொள்வார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய முடியாத ராக்காலம். அந்த 7 அந்திகிறிஸ்து ராக்காலத்திலே ஆண்டவர் கூட மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாத பகற்காலம் என்கிறது செழிப்பை கொடுக்கிறது. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய உதவி செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராகிய தேவனே நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து நம்ம இதெல்லாம் தியானிக்க போறோம். இனி பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 23, 24, இது 24, 25, 26 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வர பண்ணுவேன், அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்தரித்து கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன், அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குறைச்சலாக்கப்படும். சங்காரம் வருகிறது, அப்பொழுது சமாதானத்தை தேடுவார்கள், ஆனாலும் அது கிடையாது. விக்கனத்தின் மேல் விக்கனம் வரும், துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மேலும் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை அறியாதவர்கள் தேசத்திலே ஆளுகை செய்ய ஆண்டவர் அனுமதிப்பார் என்று சொல்லுகிறார். இது அந்த கடைசி காலம், அந்த அந்திகிறிஸ்து காலம், ராக்காலத்திலே இந்த சம்பவங்கள் தீவிரமாய் நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களால பிரச்சனை வருகிறது என்று சொல்லி கிறிஸ்தவத்திலே நெருக்கங்கள், அநேக நெருக்கங்களை, பிரச்சனைகளை தேசத்திலே தானாக கொடுப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுவார்கள், அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு பயங்கரமான காலம் வரும். நீங்கள் அதற்கு ஆதாரமாக வேதத்திலே வாசித்து பாருங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 24, 25 மேலும் புறஜாதிகளின் துஷ்டர்களை அரசாள அனுமதிப்பார், அவர்கள் இந்த தேசத்தை ஆளுவார்கள். விக்கனத்தின் மேல் விக்கனம் வரும், துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி வரும், சங்காரம் வருகிறது என்று அறிவித்தார். அப்படி என்றால் இதிலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆமோஸ் தீர்க்கதரிசி 8வது 11, மேலும் கடைசி நாட்களிலே தேவன் தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் பஞ்சம் வராது, ஜலத்தினால் தாகம் உண்டாகும். என்ன பஞ்சம் உண்டாகும்? கர்த்தருடைய திருவசனம், தேவ வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நன்மை செய்கிற வார்த்தை, சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தை தேசத்திலே இராதபடி ஒரு பஞ்சம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 12வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் கண்டடையாமல் போவார்கள்.
அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். இதை குறிக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். இந்த கிருபையின் காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தெரிந்து கொண்டு அவருடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு நன்மை, ஒரு காரியம், ஊழியம், ஜெபம், சுவிசேஷ அறிவித்தல், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சித்தம் செய்து அவருக்கு பிரியமான இந்த கிருபை நாட்களிலே தேவ பிள்ளைகள் வாழ்ந்தோமானால் இந்த அந்தி கிறிஸ்து வரக்கூடிய நாட்களிலே அவருடைய வருகை இருக்கும். கண்டிப்பாக தேவன் வந்து அவருடைய சொந்த அவருக்கு பிரியமான பிள்ளைகளை அந்தி கிறிஸ்து கரத்துல ஒப்பு கொடுத்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், இந்த அந்தி கிறிஸ்து ராக்காலம், பஞ்ச காலம், கொடுமையின் காலம் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை முதலாம் வருகையிலே ஆண்டவர் அநேகவரை கூட்டி சேர்ப்பார். அநேகவர் கைவிடப்படுவார்கள். மத்தேயு 24வது அதிகாரத்திலையும் அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. கைவிடப்படுவார்கள் சிலர். கிருபையின் காலத்திலே அசட்டை பண்ணி துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை பயங்கரமா இருக்கும். ஏன்னா கைவிடப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அவர்களை ஆளுகை செய்கிறவர்கள் இந்த வேதத்திலே நம்ம ஆமோஸ் 8:11 அந்த 12 சொன்னது போல, அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கைவிடப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து ஆட்சி நெருக்கும் போதுதான் வசனத்தை தேடுவார்கள். அதுவரைக்கும் அந்த கிருபையின் காலங்களிலே ஆலயத்துக்கு போனால் ஒழுங்கா செபிக்க மாட்டார்கள், ஆண்டவருக்கு பயப்பட மாட்டார்கள், ஆரம்பத்துக்கு போக மாட்டார்கள், வசனம் வார்த்தையை முடிய நேரத்துல பேரளவுக்கு போவார்கள், ஆமீன் சொன்ன முடிப்பார்கள். இப்படியெல்லாம் அசட்டையாக வாழ்ந்தவர்கள் தான் கைவிடப்படுவார்கள். கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துனுடைய நெருக்கும் போதுதான் ஐயோ ஆலயத்தை தேட மனசு வரும். கஷ்டம் வரும்போதுதான் ஆண்டவரை தேடுவார்கள். ஆனால் அங்க ஆலயத்திலே பிரசங்கம் இருக்காது, வார்த்தை இருக்காது, தேவ ஊழியர்கள் இருக்க மாட்டார்கள், பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டார்கள். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், கீழ்த்திசை தொடங்கி வடதிசை மட்டும் எங்கேயாவது ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதா, ஆண்டவருடைய வசனம் கேட்கிறதா என்று தேடியும் அலைந்து திரிந்தும் கண்டடையாமல் போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய்ப்பட்ட கைவிடப்பட்டவர்களுக்கு அவர்கள் அந்தி கிறிஸ்து அரசாட்சி பயங்கரமா இருக்கும். உதாரணத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதி ஒரு 14, 13 இந்த மாதிரி 15, 16 அந்த மிருகம், அரசாளுகிற மிருகத்துக்கு ஒரு சொரூபம் கொடுக்கப்பட்டது. மனிதர்கள் வணங்கத்தக்கதாக, பேசத்தக்கதாக ஒரு மிருகம். அது ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த மிருகத்தை வணங்காதவர்கள் அந்த முத்திரையை தரித்து கொள்ளாத ஒரு முத்திரை கொடுக்கப்படும். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் தெளிவா வாசித்து பாருங்கள். அந்த முத்திரை ஒண்ணு வலது கையிலேயாவது நெத்திலேயாவது ஒரு முத்திரை போடுவார்கள். அந்த முத்திரை தான் அந்த மிருகம் பேசத்தக்கதாக மிருகத்துக்கு அடையாளம். அரசாங்கமா இருக்கிற அந்த முத்திரை தான். அதுல போய் நின்னா நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் அதுல இருக்கும், பத்திரப்பதிவு எல்லாம் அதுல அந்த ஒரு சிப்பு கொடுத்து, இந்த நாகரிக வளர்ச்சி அடைந்து இன்டர்நெட்லாம் நல்ல வளர்ச்சி அடைந்த நாட்களில ஆமா திருட மாட்டான்னு சொல்லி அவர்கள் தேசத்தை நம்ப வைப்பார்கள். உலகம் சொல்லும் ஆமா இது நன்மைதானே, அந்த சிப்பை எல்லாரும் கையில வலது கையிலேயாவது நெத்திலேயாவது போட்டா பிரச்சனை இல்லையே, திருடன் பயம் இல்லையே, நல்லது. ஆனால் அந்த அந்தி கிறிஸ்து முத்திரையாகிய அந்த சிப்ல இருக்கிற நம்பர் 666 நம்ம வாங்கி வேற வழி இல்லாமல் போட்டா பாதாளத்துக்கு தான் போகும். அதுல நமக்கு விஷயம் தெரியும். கைவிடப்பட்ட பிறகுதான் எல்லா ஞானமும் வரும். அப்போது ஐயோ இது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இது அந்தி கிறிஸ்து முத்திரை இல்லையா, இதை நான் போட மாட்டேன்னு சொன்னா, நீ வாழுகிற காலத்துல கைவிடப்பட்டு அந்த பஞ்ச காலத்துல வாழ்கிற காலத்துல அரசாங்கத்துக்கு விரோதி என்று முத்திரை குத்தப்படுவாய்.
அந்த முத்திரையோ அந்த வலது கையிலேயாவது நெத்திலேயாவது நீ வாங்கலன்னு சொன்னா அரசாங்கத்துடைய சகல சலுகையும் உனக்கு கிடைக்க. பேங்க் பேலன்ஸ், கொடுக்கல் வாங்கல், டாக்குமெண்ட், படிக்கிறது, அரசாங்க வேலை, அரசாங்க படிப்பு, அரசாங்கத்துல இருந்து எந்த சலுகையுமே உனக்கு கிடைக்காது. அப்படி என்றால் நீ இந்த உலகத்துல வாழ முடியாது. அதற்கு முந்தி இந்த கிருபையின் நாட்களிலே நீ தப்புவிக்கப்பட்டால் காக்கப்படுவார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ அந்த கைவிட கிருபையின் காலத்துல நம்ம பிரயோஜனப்படுத்தினால் இப்படியாய்ப்பட்ட ஆபத்துகளுக்கு நம்ம தப்பிக்கொள்ளலாம். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், எஸ்தர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறிடத்திலிருந்து வரும். ஆனால் நீனோ உன் வீட்டாரோ அழிவீர்கள் என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம காண்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே வாசிப்போமானால் ஆமான் என்கிற ஒரு பொல்லாதவனால் மொர்தெகாய் நிமித்தம் அந்த யூத குலத்தை பழிவாங்கிறதுக்கு அந்த அகருபர் ராஜாவுகிட்ட அவன் யூதர் நம்ம தேசத்துக்கு எதிராக கிளப்பி விட்டார்கள், அந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திரமாக பேசி யூத குலத்தையே அவன் அழிப்பதற்காக கங்கணம் கட்டுகிறான். இதை கேள்விப்பட்டு அந்த மொர்தெகாய் தேச பற்று உள்ளவனாய், ஐயோ என்னுடைய ஜனங்கள், யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்களே என்று சொல்லி மொர்தெகாய் தனி மனிதனாக 4வது அதிகாரத்துல அவன் ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டு கொண்டு அரசாங்கத்துக்கு அங்க முன்ன போய் ரெட்டுடுத்தவன போகக்கூடாது என்று சட்டத்தை மீறி அலறி செபிக்கிறான் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகவருக்கு தகவல் அனுப்பி இருக்கிறான். எல்லாரும் உபவாசித்து செபிக்கிறார்கள். அப்போதுதான் அந்த மொர்தெகாய் எஸ்தர் ராசாத்தியை பார்த்து சொல்லுகிறான், நீ யூதர் பெண், யூதர் குலமே அழிய போகிறது, உன்னுடைய கணவர் ராஜா, தேசத்து ராஜா, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், சபையே அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, இந்த கிருபையின் காலம், செழிப்பின் காலம், சுவிசேஷ அறிவிக்கிற காலத்திலே நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் யாரை கொண்டு பயன்படுத்துவார்? யாரை கொண்டு பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். கிறிஸ்தவர்கள் கிடையாது. பாருங்க, நாராயண வடிவு ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட என்னையே அவருடைய சுவிசேஷ அறிவிக்க அழைத்திருக்கிறார். அதனால மொர்தெகாய் எச்சரிக்கிறான், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் வேற இடத்துல இருந்து வரும், வேற மனுஷனை கொண்டு நடத்துவார், ஆனால் நீனோ உன் வீட்டாரோ அழிவீர்கள். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவராய் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், பிதாவி தேவ சித்தம் செய்கிறவனே பரலோகத்த ராஜ்யத்தில் ஜீவிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே ஜீவிப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களை, வசனம் தெளிவாக இருக்கிறது, மத்தேயு 7:21. அப்படி என்றால் கர்த்தருடைய சித்தம் செய்கிற ஒரு பொல்லாத காலமாய் இருக்கிறது கிருபையின் நாட்கள். கடைசியாக பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒலிவ வாசலிலே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அந்த நாட்களிலே தேசத்திலே கொடூரமான பஞ்சம். அந்த பஞ்சத்தை பயன்படுத்தி எதிராளி படைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே கொடூரமான பஞ்சம். எனக்கு அன்பானவர்களே, இப்படியாய்ப்பட்ட காலகட்டத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே ஒலிமுக வாசலிலே வசித்த 4 குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகள் என்று சொன்னால் அவர்களை தேசத்திலே சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது, ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள், நம்மை யாரும் கவனிக்க மாட்டார்கள், எதிராளிகள் வந்திருக்கிறார்கள், நாம அங்க போகும், அவர்கள் நம்மை கொன்னு போட்டா சாவோம், ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோம் என்று சொல்லி அந்த 4 குஷ்டரோகிகளும் எதிராளி படைகளுக்கு போறதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, எலிசா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், நாளைக்கு இந்நேரத்துல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்காலுக்கு விற்கப்படும் என்று சொல்லி. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆண்டவர் அந்த தேவன் அந்த
அந்த ராஜாவுடைய கண்ணீரை கண்டார். தேசத்திலே ரட்சிப்புக்கு இறங்கினார். யாரை கொண்டு ரட்சித்தார் தெரியுமா? 4 குஷ்டரோகிகள். கவனிக்க வேண்டும், 4 குஷ்டரோகிகள், புண்ணு புழுத்த பாதங்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அற்பமாக எண்ணப்படுகிறோம். அற்பமா எண்ணப்பட்டு ஆகாது என்று தள்ளப்படுகிற நம்மளை கொண்டுதான் தேவன் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கவனிங்க, அந்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவர்கள் புறப்பட்டு போகும்போது தேவன் அந்த 4 குஷ்டரோகிகளுடைய பாதங்களை எப்படி மாற்றினார் தெரியுமா? அவர் வல்லமை உள்ள தேவன். குதிரைகளின் குளம்படி ஓசையாகவும் ராணுவ தளங்கள் கடகடா புடகுடான்னு சொல்லி பெரிய எக்காலத்தை போல கேட்கிற சரங்களை கலங்கடிக்கிற ஒரு பெரிய எக்காலத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். 4 குஷ்டரோகிகளுடைய புண்ணு புழுத்த பெரும் பாதங்கள், கர்த்தருடைய வல்லமை. இப்போது எதிராளி படைகள், ராஜா எகிப்தியோடு கூட்டி சேர்ந்து நம்மளை அழிக்க வந்துட்டான், ஓடி தப்பிடுவோம், நம்ம இத ஜெயிக்க முடியாது என்று சொல்லி இருட்டோடு இருட்டாக கொண்டு வந்த உடைமைகளை எல்லாம் போட்டுவிட்டு அப்படியே ஓடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்போது ஒருவரும் அங்க இல்லை. 4 குஷ்டரோகிகளும் போகிறார்கள். நல்ல திருப்தியாக சாப்பிடுகிறார்கள். திருப்தி அடைஞ்சி தன்னுடைய பங்குக்கெல்லாம் சேர்த்த பிறகு அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், 4 குஷ்டரோகிகளுங்க. அவர்கள் அந்த தேசத்து ஜனங்கள் எப்படியானாலும் போட்டும், நல்லா இருக்கிற காலத்துல நம்மள ஊருக்குள்ள விடக்கூடாத ஜனங்கள் தானே. ஏன்னா குஷ்டரோகிகளுக்கு அனுமதி கிடையாது. குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வரணும்னா நான் தீட்டு நீ சத்தம் போட்டுட்டு வரணும். அப்படியெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க தானே. அப்படியே பட்னி கடந்து சாகட்டும் என்று சொல்லி அந்த 4 குஷ்டரோகிகளும் நினைக்கவில்லை. அந்த 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்ம தேசம் பஞ்சத்தாலே அடிபட்டு இருக்கிறது. தேசம் கஷ்டப்படுகிறது. கர்த்தருடைய சுவிசேஷத்தை நற்செய்தி, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாய் இருந்து ராத்திரி இருட்டாய் இருக்கிறது, பகல போய் சொல்லுவோம் என்று சொன்னால் குற்றம் நம்மீது சுமரும். அந்த வசனத்தை கேட்டீங்களா? 4 குஷ்டரோகிங்க. மட்டும் புசித்து வாழ்ந்தா போதாது, நம்முடைய ஜனங்கள் பட்டினி கிடக்கிறார்கள். இங்கே ஆகாரம் திரட்சியா இருக்கிறது. இருட்டுன்னு பார்க்காம எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் தேசத்துக்கு நற்செய்தி அறிவிப்போம் என்று புறப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சத்தியத்தை கேட்கிற நீங்கள் நல்லா இருக்கிற காலத்துல, செழிப்பின் காலத்துல, இன்னைக்கு எத்தனை பேர் வியாதிப்பட்டு துன்பப்பட்டு மெய்யான தேவனை அறிய முடியாமல், என்னை கூட சொல்லலாம், எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், நிந்தை, அவமான, பிரச்சனை, தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணும். தேவன் தேடி வந்தார், ரட்சித்தார். இன்னைக்கு குடும்பமாக எப்படி சமாதானமா இருக்கும்? அப்படி சமாதானத்தை கொடுக்கிற தேவனை நற்செய்தி இந்த காலத்திலே, இது நற்செய்தி அறிவிக்கிற காலம், கிருபையின் காலம். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து இந்த தெய்வ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கே ஆயத்தப்படுவீங்களா? எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, யூதரானாலும் கிரேக்கரானாலும் எல்லோரையும் கரம் நீட்டி அழைக்கிற கர்த்தர் ஒருவன் நமக்கு இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன், அன்புள்ள தேவன், மாறாத தெய்வம், மறவாத தெய்வம். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, அந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஓடி வருவீர்களா? கர்த்தர் உங்களை மார்போடு அணைத்துக் கொள்வார். இது சுவிசேஷம் அறிவிக்கிற காலம். கஷ்டம், நஷ்டம், பாடு, கண்ணீர், நிந்தையெல்லாம் மாற்றுகிற காலம். ஒரு பையனை இழந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை சாட்சியாக பிரஸ்தாபப்படுத்துகிற சாரத்தினாலே, யாத்ராகும் 20:24 சொன்னது போல, என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற சாணத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். இந்த கிருபையின் நாட்களிலே நாங்கள் மௌனமா இருந்து எங்கள் வாழ்நாட்களை கெடுத்து கொள்ளாதபடி ஆண்டவரே, இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கரம் நோக்கி உம்மை பார்க்கிறோம். ஆண்டவரே, கிருபை தாரும். சுவிசேஷ அறிவிக்க கிருபை, ஞானம், சத்துவம் தாரும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்.
உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.